வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். விநாயகர் சதுர்த்தியையொட்டி புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு தங்க கவசம் அணிவித்து ராஜசயன அலங்காரத்தில் காட்சியளித்தார். 11 வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்தியாவில் தீபாவளி பண்டிகைக்கு அடுத்தபடியாக நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் நிகழ்வு என்றால் அது விநாயகர் சதுர்த்தி தான். அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் சர்வதேச சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி அதிகாலை 4 மணி முதலே கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு விநாயகருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிரதம், விபூதி, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட 11 வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் விநாயகர் ராஜசயன அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டு விநாயகரை தரிசித்து வந்தனர். மேலும் தனிநபர் அர்ச்சனைகள், விசேஷ பூஜை ரத்து செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் அனைவருக்கும் தரிசிக்கும் வகையில் சர்வ திவ்ய தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பக்தர்களுக்கும் இடைவிடாது லட்டு பிரசாதம் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விழுப்புரம் மற்றும் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை தரிசித்து சென்றனர். மேலும் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதுபோன்று புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து விநாயகர் ஆலயங்களிலும் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முதலியார்பேட்டை தியாகு முதலியார் நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தேசிய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை சார்பில் தெய்வீக யோகா உலகம் நடைபெற்றது. தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முதலியார்பேட்டை தியாகு முதலியார் நகரில் உள்ள சமுதாய கூடத்தில் தேசிய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை சார்பில் தெய்வீக யோகா உலகம், பெண்கள் நல யோகா மருத்துவம் போன்ற தலைப்பில் யோகா கருத்தரங்கம் மற்றும் யோகா செய்முறை விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயா நிறுவனர் யோகா ஆசிரியர் திரு இளங்கோவன் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி மாநில தேசிய விளையாட்டு தின இணை ஒருங்கிணைப்பாளர் விளையாட்டு ஆசிரியர் திரு சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அதிகாரி திரு பாலசுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். புதுச்சேரி மாநில யோகா ஆசிரியர்கள் நலசங்க தலைவர் திரு கஜேந்திரன் மற்றும் புதுச்சேரி மாநில மகாத்மா காந்தி மருத்துவமனை உளவியல் பிரிவு மருத்துவர் டாக்டர் ஜோஸ்பின் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு யோகா மற்றும் தியான பயிற்சி செய்முறை விளக்கங்களை அளித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் திரு திருச்சந்திரன், பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினரும் கிஷோர் ஹோட்டல் உரிமையாளருமான திரு சரவணன், சமூக ஆர்வலர் திரு செல்வமுத்துராயன் ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியின் முடிவில் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் திரு பாண்டுரங்கன் நன்றி உரையாற்றினார். எனது புகைப்படத்தை RLB பேரவை பயன்படுத்தக்கூடாது. RLB பேரவையில் அரியாங்குப்பம் தொகுதி பொறுப்பாளர் தனஞ்சயன் எச்சரிக்கை. இது குறித்து RLV பேரவையில் அரியாங்குப்பம் தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் வார்டு உறுப்பினருமான தனஞ்சயன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது:
புதுச்சேரி ஆர்எல்வி பேரவையின் நிறுவன தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் அவர்கள் கடந்த ஆண்டுகளாக தனஞ்சயன் ஆகிய என்னை மேற்படி பேரவையில் அரியாங்குப்பம் தொகுதி பொறுப்பாளராக நியமனம் செய்து அறிவித்தார். அன்று முதல் மேற்படி பேரவையின் சார்பில் எந்த ஒரு மக்கள் பணியையும் செய்யாமல் தனது புகைப்படத்தை போஸ்டரில் வெளியிட்டு விளம்பரம் செய்வதையே தலையாய மக்கள் பணியாக செய்து கொண்டிருந்தார். இந்த விளம்பர நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை. இதை பலமுறை எடுத்து கூறியும் மாற்றமில்லை. ஆதலால் மேற்படி பேரவையின் பொறுப்பிலிருந்து அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் இன்று முதல் விலகிக் கொள்கின்றேன். இன்று முதல் எனது புகைப்படத்தையோ பெயரையோ ஆர்எல்வி பேரவையின் நிறுவன தலைவர் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கான கடிதத்தை ஆர்எல்வி பேரவைக்கு அனுப்பி வைத்துள்ளேன் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில உழவர்கரை தொகுதி மாநில துணைத் தலைவர் திரு சரவணன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அதனைத் தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில உழவர்கரை தொகுதி மாநில துணைத் தலைவர் திரு சரவணன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அதனைத் தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநில அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியை சார்ந்த திரு சரவணன் அவர்கள் ஆதரவாளர்கள் அவரோடு இணைந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேங்காய்த்திட்டு பகுதியை சார்ந்த நிர்வாகிகள் ராஜா, ராஜ்குமார், ஓபிசி அணி மாவட்ட தலைவர் ரகு, சரவணன், பாலாஜி, கிருஷ்ணா, கணபதி, சிவகுமார், கல்வி, ஜெயக்குமார், தீபக், முன்னாள் இளைஞர் அணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அரவிந்த், முன்னாள் இளைஞர் அணி மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், தீபன்ராஜ், அலெக்ஸ், வேல்முருகன் மற்றும் இளைஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மண்ணாடிப்பட்டு தொகுதியை சேர்ந்த அரசு பள்ளிகளுக்கு கல்வித்துறை மூலம் பள்ளி மாணவர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் சீருடைகளை வழங்கினார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள் மற்றும் தையற் கூலியினை புதுச்சேரி அரசு வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள அனைத்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு சீருடை மற்றும் தையல் கூலியினை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். இதில் வாதனூர், மண்ணாடிப்பட்டு, திருக்கனூர், சுத்துக்கேணி, புதுக்குப்பம், காட்டேரிக்குப்பம் பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீருடைகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை இயக்குனர் குலசேகரன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், தலைமை ஆசிரியர்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வில்லியனூர் தில்லை நகர் கார்டனில் அமைந்துள்ள தில்லை விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தில்லை நகர் பகுதியில் அமைந்துள்ள தில்லை விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையான முறையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள தில்லை விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் விநாயகருக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பழச்சாறுகள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்டவை போன்ற வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தில்லை நகர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தானம் அறக்கட்டளையின் கீழ் செயல்படும் புதுவை வட்டார களஞ்சியத்தில் 21ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. தானம் அறக்கட்டளையின் கீழ் செயல்படும் புதுவை வட்டார களஞ்சியத்தில் 21ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து பகுதிகளில் களஞ்சிய பொறுப்பாளர்கள், அனைத்து வட்டார தலைவிகள், மாநில பணியாளர்கள், மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள், திருமதி குரலரசி, வட்டாரம் மற்றும் சுகம் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், இந்தியன் வங்கி வாழ்வாதார மேலாளர் திரு ராஜா மற்றும் முதன்மை மருத்துவ அலுவலர் திருமதி பாமகள் கவிதை ஆகியோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் நிறுவனத்தினை முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜே சரவணகுமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ராமநாதபுரம் கிராமத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம், ஸ்ரீ சுதர்சன ஹோமம் ஆகிய ஹோமங்கள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி நிறுவனத்தினை திறந்து வைத்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமாருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் கூடப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார், சேதராப்பட்டு புருஷோத்தம்மன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பொது செயலாளர் சிவசங்கர், இளைஞர் அணி உலகநாதன், கூடப்பாக்கம் முரளி உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு கட்டில், பீரோ, நாற்காலி, டேபிள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு திறப்பு விழாவினை முன்னிட்டு அதிரடி சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் நிறுவனர் முருகதாஸ் வரவேற்று மகிழ்ந்தார்.
லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதியில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதியில் இளைஞர்கள் நடத்தும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று நடைபெற்றது. இதில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். பின்னர் விநாயகருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துக்கு பொன்னாடை போற்றி பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதி ஏர்போர்ட் அருகே ஹெலிபேட் மைதானத்தில் அமைந்துள்ள அரச மரத்தடி விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து அரச மரத்தடி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் லாஸ்பேட்டை சாந்தி நகரை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் குபேரமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக முன்னாள் சபாநாயகருக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கோவிந்தசாலை புது தெருவில் அமைந்துள்ள விநாயகருக்கு பூஜைகள் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இன்று விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கோவிந்தசாலை புது தெருவில் அமைந்துள்ள விநாயகருக்கு பூஜைகள் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஆறுமுகம், ஹென்றி, வேல்முருகன், ராஜா அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் விழாவின் ஏற்பாடுகளை ஐயனார் சக்தி, விஷால், வாசன் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கடந்த 1 மாத காலமாக அரசு வேலைக்காக இலவச பயிற்சி வகுப்பு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை டாக்டர் ரா. சுமன், பல் மருத்துவர் மற்றும் பொதுமக்கள் மனித உரிமைகள் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் தொடக்கி வைத்தார். இதில் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை வைத்து மிகவும் சிறப்பாக கடந்த 1 மாதமாக வகுப்பு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்த பயிற்சி வகுப்பின் நிறைவு விழா இன்று 28/7/2025 காலை 8 மணி அளவில் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. டாக்டர் சுமன் அவர்களின் தலைமையில் இவ்விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலைமாமணி முனைவர் வி. முத்து, புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் மற்றும் டாக்டர் வி. பாஸ்கரன் மற்றும் எழுத்தாளர் அரிமா இளம்பரதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்புரையாற்றினார்கள். டாக்டர் சுமன் அவர்களின் இந்த சமூக சேவை மென்மேலும் தொடர வேண்டும் என்று அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ஏழாவது ஊதிய குழுவின் 33 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன போன்ற 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் விடுப்பெடுத்து 3வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான 7வது ஊதிய குழுவின்
33 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன போன்ற 4 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். ஆனால் ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத உள்ளாட்சித்துறை நிர்வாகம் அலட்சிய போக்கை கண்டித்து புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் விடுப்பு எடுத்து தொடர் காத்திருப்பு போராட்டம் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஊழியர் சங்க ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் உள்ளாட்சி துறையில் பணிபுரியும் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு 3வது நாளாக கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். ஊழியர்களின் வேலை நிறுத்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் உள்ளாட்சித்துறை பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு உள்ளாட்சித்துறையில் அமைந்துள்ள விநாயகருக்கு நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பூஜை செய்து வழிபட்டனர். 7வது ஊதிய குழுவின் 33 மாத நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பன போன்ற 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் விடுப்பெடுத்து 3வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் நீண்ட கால கோரிக்கையான 7வது ஊதிய குழுவின் 33 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன போன்ற 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தினார்கள். ஆனால் ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத உள்ளாட்சித்துறை நிர்வாக அலட்சிய போக்கை கண்டித்து புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் விடுப்பு எடுத்து தொடர் காத்திருப்பு போராட்டம் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஊழியர் சங்க ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் உள்ளாட்சித்துறையில் பணிபுரியும் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு 3வது நாளாக கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். ஊழியர்களின் வேலை நிறுத்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் உள்ளாட்சித்துறை பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அய்யனார் நகரில் உள்ள வெள்ளந்தாங்கி அய்யனார் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வீதி உலா நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரி அய்யனார் நகரில் உள்ள வெள்ளந்தாங்கி அய்யனார் கோவிலில் வீதி உலா நடைபெற்றது. வீதி உலா ராஜா நகர், திருவள்ளுவர் சாலை வழியாக கோவிலை வந்தடைந்தது. நிகழ்ச்சியில் தலைவர் மணி, துணைத் தலைவர் சுந்தர்ராஜ், செயலாளர் லேகா வல்லவன், பொருளாளர் குமரேசன், உறுப்பினர் முருகன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவிந்தசாலை பாரதிபுரத்தில் உள்ள சவுத்தி விநாயகர் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி கோவிந்தசாலை பாரதிபுரத்தில் உள்ள சவுத்தி விநாயகர் ஆலயத்தில் விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியில் சவுத்தி விநாயகர் ஆலய உரிமையாளர்கள் மற்றும் சீனிவாசன், கணேசன், கந்தன், ராதாகிருஷ்ணன், முருகன், சுப்பிரமணியன், கதிரேசன், பாண்டியராஜ், சுப்ராயன், சுரேஷ், நடேசன், பழனிசாமி, சுப்பிரமணியன் மற்றும் கோவிந்தசாலை பாரதிபுரம் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வானரப்பேட்டை அன்னை இந்திரா நகரில் சிறுபாலம், சாலை மற்றும் எல் வடிவ வாய்க்கால் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை ஜூலை 19 அன்று நடைபெற்றது.
புதுச்சேரி வானரப்பேட்டை அன்னை இந்திரா நகரில் சிறு பாலம், சாலை மற்றும் எல் வடிவ வாய்க்கால் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை ஜூலை 19 அன்று நடைபெற்றது. ரூபாய் 14,16,411 மதிப்பீட்டில் 2023-24 ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சியின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட இந்த பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமை வகித்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், பொதுப்பணித்துறை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் கணேசன், ஒப்பந்ததாரர் நீலவண்ண கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பகுதி மக்கள் குடிநீர் அழுத்தம் குறைவதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சாலை அமைக்கும் பணியை முன்பாக செய்து கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக பொறியாளர்களுக்கு அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து வாய்க்கால் அமைக்கும் பணி மற்றும் குடிநீர் வழங்கல் பணி தொடங்கப்பட்டன. இதன் முன்னேற்றத்தை சட்டமன்ற உறுப்பினர் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். 90% குடிநீர் பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் மீதமுள்ள பணிகளும் விரைவில் குடிநீர் வசதி ஏற்படுத்திட வேண்டும் என்று அவர் பொறியாளர்களுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது பொறியாளர் கணேசன், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் இருதயராஜ், காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். ஒரிசா மாநிலம் கட்டாக்கில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற இருக்கின்ற 4வது டேக்வாண்டோ தேசிய சப் ஜூனியர் மற்றும் சீனியர் போட்டிகளில் கலந்து கொள்ளும் புதுவை அணி வீரர் வீராங்கனைகளை வாழ்த்தி வழியனுப்பும் நிகழ்ச்சி மத்திய அரசு விளையாட்டுத் துறையால் அங்கீகாரம் பெற்ற ஒரே டேக்வாண்டோ சம்மேளனமான இந்திய டேக்வாண்டோவால் 4வது சப் ஜூனியர் மற்றும் சீனியர் குறுக்கி மற்றும் பூம்சே டேக்வாண்டோ போட்டிகள் வருகின்ற ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 2 வரை ஒரிசா மாநிலம் கட்டாக்கில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது. இப்போட்டியில் அங்கீகாரம் பெற்ற டேக்வாண்டோ மாநில சங்கங்களை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். புதுவைக்கு அங்கீகாரம் பெற்ற டேக்வாண்டோ சங்கமான புதுச்சேரி ஒலிம்பியன் டேக்வாண்டோ சங்கத்தின் சார்பாக இப்போட்டிகள் பங்கு கொள்ளும் புதுவை அணி தேர்வு கடந்த மாதம் நடைபெற்றது. இத்தேர்வில் தேர்வான வீரர்களுக்கு வாழ்த்தி வழி அனுப்பும் நிகழ்ச்சி இன்று காலை புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. சங்க செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஒலிம்பியன் டேக்வாண்டோ சங்க தலைவர் அரசு கொறடாவுமான திரு ஏகேடி ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியில் பங்கு கொள்ளும் வீரர் வீராங்கனைகளுக்கு உபகரணங்கள் வழங்கி வாழ்த்தினார். உடன் புதுச்சேரி டேக்வாண்டோ நிறுவனர் மாஸ்டர் சிட்டி பாபு மற்றும் சர்வதேச நடுவர் செல்வமுத்து, கிளை செயலாளர் ஆனந்த், பிரபாகரன், ராஜ்மோகன், ஹேமசங்கர் மற்றும் சங்க உறுப்பினர்கள் ராஜ்குமார், பிரிதேஷ், கமலேஷ், லோகேஷ் ஆகியோர் வாழ்த்துகின்றனர். இதில் வீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அணியின் பயிற்சியாளராக மோகன பிரியன் மற்றும் மேலாளராக ஸ்வேதா சென்றுள்ளார்கள். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.